ஆப்கி அதாலத்தில் இன்ஃபர்மேஷன் அண்ட் பிராட்காஸ்டிங் மினிஸ்டர் மணிஷ் திவாரி மீது உள்ள குற்றச்சாட்டு. இவரு நிவாரணம்ங்கிற பேர்ல அரசியல் செஞ்சிருக்காரு. மணிஷ் சார், இப்பதான் உத்தரகண்ட்ல பயங்கர வெள்ளம் வந்துச்சு. சில பேரோட கணிப்புப்படி 10,000 to 12,000 மக்கள் இறந்து போயிருப்பாங்க. அப்புறம் இந்த மாதிரி சோகமான நேரத்துல அரசியல் செய்யக்கூடாதுன்னு மக்கள் விரும்புறாங்க. ஆனா 22ஆம் தேதி உங்க அறிக்கைய நான் பார்த்தேன். உருது பத்திரிகையாளர்கள் கிட்ட நீங்க பேசிட்டு இருந்தீங்க. நரேந்திர மோடி அவர்களை பத்தி நீங்க என்ன சொன்னீங்கன்னா, அவர் டிசாஸ்டர் டூரிசத்துக்கு போனாருன்னு. அப்புறம் அவர் தன்னைத்தானே ரேம்போன்னு நினைச்சுக்கிறாரு. இந்த மாதிரி சீப்பான பிரபலங்கள் கிட்ட இருந்து நீங்க பத்திரமா இருக்கணும்னு. யாரு உதவி செய்ய போனாங்களோ அவங்க மேல இப்படி ஒரு பழி. அதாவது ரஜத் சார், இப்போ நீங்க இந்த கண்ணோட்டத்துல பாத்தீங்கன்னா 16 ஜூன் அன்னைக்கு இந்த நேச்சுரல் டிசாஸ்டர் உத்தரகண்டோட மக்களுக்கு ஏற்பட்டிருக்கு. எந்த நாளை பத்தி நீங்க பேசிட்டு இருக்கீங்களோ அன்னைக்கு சண்டே, அன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை வேற. அதே நாள் நியூஸ் பேப்பர்ல ஒரு செய்தி கூட வந்தது. ஒரு மாநிலத்தோட முதலமைச்சர் அவரோட மாநிலத்தில் உள்ள 15,000 மக்களை 48 மணி நேரத்தில் காப்பாத்திருக்காரு. அதுக்கு முன்னாடி நாள் நான் பிரேக்கிங் பண்ணப்போ அந்த நிவாரண விஷயங்களை பற்றி எந்த எண்ணிக்கை நாங்கள் மக்கள் முன்னாடி வச்சோமோ அதன்படி இந்தியா பூரா எத்தனை எலிமெண்ட்ஸ் ஆஃப் நேஷனல் பவர் இருந்துச்சோ, ஆர்மி, ஏர்ஃபோர்ஸ், ஐடிபிபி, என்டிஆர்எஃப், அப்புறம் மாநில அரசு எல்லாருமே சேர்ந்து வெறும் 10,000 பேரை தான் காப்பாற்ற முடிஞ்சுது. ஸோ இது ரொம்ப விசித்திரமான விஷயம். ஒரு நபர் அவர் பதவியில் இருக்க வேண்டியவர், காட்ட வேண்டிய பொறுப்பை அவர் இந்த மாதிரி கிரெடிட் வாங்க முயற்சி பண்ணிட்டு இருக்காரு. ஆனா நான் தனியா 15,000 பேரை காப்பாத்தினேன். அப்புறம் இதுல இன்னொரு துரதிருஷ்டமான விஷயம் என்னன்னா, இயற்கை பேரழிவு வரும்போது அவங்க இதெல்லாம் பார்க்க மாட்டாங்க. குஜராத்தி யாரு, பஞ்சாபி யாருன்னெல்லாம் தமிழர்களான்னு கூட பார்க்க மாட்டாங்க. மத்திய பிரதேசத்துலேருந்து யார் வராங்கன்னு பார்க்க மாட்டாங்க. ஒருவேளை நீங்க உதவி செய்ய போயிருந்தா நீங்க 15,000 இந்தியர்களை காப்பாத்தினேன்னு சொன்னீங்கன்னா நான் இந்த விஷயத்தை ஏத்துக்கிறேன். சரி, சொல்லிட்டாரு. ஒருவேளை நம்ம அதுல பாதியை கழிச்சா கூட நாம அதை பத்தி பெருசா எடுத்துக்க மாட்டோம். ஆனா அதாவது அவருடைய பார்ட்டி தலைவர் ராஜ்நாத் சிங் நரேந்திர மோடி அவர்களை கேட்டாரு. அதுக்கு அவர் என்ன சொன்னாருன்னா, அப்படி ஒரு அறிக்கையை நான் எப்பவும் கொடுக்கவே இல்லைன்னு சொன்னாரு. பாருங்க, ஒருவேளை அவர் அந்த மாதிரி கிளைம் பண்ணலன்னா நியூஸ் பேப்பர்ல வந்ததெல்லாம், அதுவும் ரொம்பவே ஒரு பெரிய நியூஸ் பேப்பர்ல தான் அந்த செய்தி வந்தது. அத பாரதிய ஜனதா பார்ட்டியும் மறுக்கல. அப்புறம் பாத்தீங்கன்னா குஜராத் அரசு கூட அதை கொஞ்சம் கூட மறுக்கல. ஒருவேளை அவங்க இந்த மாதிரி எந்த கிளைமும் பண்ணலன்னு சொன்னாங்கன்னா, அப்புறம் 15,000 பேர் அவங்க காப்பாத்தலன்னு சொன்னாங்கன்னா, 90 இனோவாஸை யூஸ் பண்ணி அப்புறம் அதே நியூஸ் பேப்பர்ல 4-5 நாள் கழிச்சு மறுபடியும் நியூஸ் ஒன்று வந்தது. 90 இனோவாஸ் 24 மணி நேரமும் ஓடுச்சுன்னு. அப்புறம் இத்தனை நாள் ஓடினதுனால தான் இத்தனை பேரை காப்பாற்ற முடிஞ்சதுன்னு. ஒருவேளை அவங்க அது மாதிரி எதுவும் சொல்லாம இருந்தா, இந்த கணக்கெல்லாம் நீங்க போட்டதுன்னு கேள்விப்பட்டேன். இங்க பாருங்க, இந்த நாட்டுல ஒரு நல்ல விஷயம் இருக்கு. இந்த நாட்டோட மீடியா இருக்கே, அவங்க இன்ஃபர்மேஷன் ப்ராட்காஸ்ட் மினிஸ்டர் பேச்ச கூட கேட்க மாட்டாங்க. கடந்த 60 ஆண்டுகளா நம்ம நிலைநாட்டிய பாரம்பரியம், அப்புறம் இந்த பாரம்பரியத்தை நம்ம மதிச்சாகணும். ஒருவேளை நம்ம நாட்டுல சரியான முறையில ப்ரீ மீடியா இருக்குதுன்னா அது நம்ம இந்தியால தான். நீங்க என்ன சொன்னீங்கன்னா, பிஜேபி தலைவர் ஜனநாயகத்துக்கு சீப்பா வேலை செய்யறாருன்னு சொல்லியிருக்கீங்க. அந்த போட்டோஸ் எங்கிட்ட இருக்கு. நிவாரண உதவிக்காக அங்க அனுப்புன பேக்கெட்ஸ், அதுக்கு மேல ராகுல் காந்தி அப்புறம் சோனியா காந்தியோட போட்டோஸ் இருக்கு. இது அரசியல் இல்லையா? ஒருவேளை யாராவது இப்படி ஒரு நபர் ஆர்வத்தை காட்டியிருந்தாங்கன்னா, அது யாராவது ஒரு பார்ட்டியோட தலைவரோ இல்ல துணைத் தலைவரோ அதுல அவங்க போட்டோவை போட்டிருந்தாங்கன்னா, எனக்கு இப்படிலாம் தோணல. இது அரசியல் பண்றதுக்கா இல்ல அதோட கிரெடிட் வாங்க முயற்சியான்னு எனக்கு தோணல. இது ஒரு நரேந்திர மோடி அவர்கள் பேர்ல யாராவது பண்ணா இது கிரெடிட் வாங்கறதுக்கான முயற்சி. சோனியா காந்தி, ராகுல் காந்தி பேர்ல பண்ணா அது கிரெடிட் வாங்கறதுக்கான முயற்சி. பாருங்க ரஜத் சார், இது குஜராத் முதலமைச்சரோட பேர்ல யாரும் எந்த விஷயத்தையும் பண்ணல. இது அவங்களே தான் பண்ணாங்க.
ஒருவேளை அவங்க அவங்களும் எங்க யாராவது இந்த பேர்ல யாரோ மாதிரி பண்ணாங்கன்னு தானே சொல்றாங்க. இல்ல ஒருவேளை நீங்க பப்ளிக் ரிலேஷன் ஏஜென்சியை ஹையர் பண்ணீங்கன்னா அப்புறம் அந்த பப்ளிக் ரிலேஷன் ஏஜென்சி உங்க பிஹாஃப்ல ஏதாவது பண்ணாங்கன்னா அப்ப பாத்தீங்கன்னா அந்த பொறுப்பு உங்களோட தானே. ஆனா இப்போ இந்த விஷயத்தை பத்தி குறிப்பா சொல்லணும்னா நான் நீங்க சொல்ற விஷயத்த கண்டிப்பா ஏத்துக்கிறேன். எங்களோட ஒர்க்கர்ஸ், குறிப்பா சொல்லணும்னா அடிமட்ட ஒர்க்கர்ஸ், நிவாரணப் பொருட்களை மொபிலைஸ் பண்ணும்போது, குறிப்பா அதை அனுப்பும்போது கண்டிப்பா ஒருவேளை அவங்க மனசுல மரியாதை உணர்வு, ஒரு அன்பின் உணர்வோட அவங்க தலைவரோட போட்டோ இல்லனா உபத்தலைவர் போட்டோ கண்டிப்பா போடுவாங்க. இதெல்லாம் பாத்தீங்கன்னா அரசியலோ இல்ல சீப்பான விஷயமோ இதுல மறைஞ்சிடல. இது அவங்களோட உணர்வு. சரி, நீங்க சொன்னதை நான் ஒத்துக்கிறேன். ஜூலை 1 நீங்க கொடுத்த அறிக்கை, நீங்க என்ன சொன்னீங்கன்னா நாடாளுமன்றத்தின் இரு அவைகளோட எதிர்க்கட்சி தலைவர்கள் பாதிக்கப்பட்ட பகுதிகளுக்கு வந்தாங்களான்னு கேட்டீங்க. இது எப்படி இருக்குன்னா நரேந்திர மோடி அவர்கள் போனாலும் நீங்க குறை சொல்றீங்க, சுஷ்மா சுவராஜ் அருண்ஜேட்லி போகலன்னா கூட நீங்க குறை சொல்றீங்க. எங்களுக்கு குஜராத்தோட முதலமைச்சர் உத்தரகண்டுக்கு போனதால பிரச்சனை இல்ல. ஆனா அவங்க எப்படி கிளைம் பண்ணாங்களோ அதுல தான் பிரச்சனை இல்ல, இருக்கு. என்கிட்ட சம்பவ இடத்துக்கு போன இல்ல காங்கிரஸ் நீங்க தலைவர்கள் சொல்றது கொடுத்த கரெக்ட் அறிக்கை தான். பத்திரமா ஆனாலும் இருக்கு. இத பாருங்க, யாரெல்லாம் இத பத்தி அறிக்கை கொடுத்தாங்களோ நீங்க அவங்க கிட்ட இத பத்தி உங்க நீதிமன்றத்துக்கு கூப்பிட்டு விளக்கத்தை கேட்கலாம். இப்போ என்னோட கேள்வி என்னன்னா இதுதான். நம்ம மத்த முதலமைச்சர்களும் போனாங்க. மகாராஷ்டிரா முதலமைச்சர் போனாரு, மத்திய பிரதேஷ் முதலமைச்சரும் போனாரு, மத்த மாநிலங்களோட முதலமைச்சர்களும் போனாங்க. ஆனா நாங்க யாரும் போனதுக்காக எந்த குறையும் சொல்லல, அவங்கள பத்தி எதுவும் பேசல. ஆனா ஒரு நபர் தப்பான கிளைம் பண்ணிருந்தா அத நாங்க இல்ல, கண்டிப்பா நீங்க எப்படி சுஷ்மா அவர்கள் இவங்க அப்புறம் சுஷ்மா அருண் இவங்கள பத்தி சொல்லணும்னா கண்டிப்பா இந்த மாதிரி இயற்கை விபத்துகள் நடக்கும்போது அங்க ஒருவேளை எதிர்க்கட்சி தலைவர்கள் நிவாரண நிதி கொடுக்கறதுக்காக போனாங்கன்னா இது நல்ல விஷயம்தான். அப்புறம் ஆமாமா, இது நல்ல விஷயம் தானே. இந்த இது பாரம்பரியம். அதாவது அப்புறமா மணி சார், திருமதி நான் சோனியா காந்தி எதிர்க்கட்சியில இருக்கும்போது எங்கேயாவது இயற்கை விபத்துகள் நடந்தாலோ இல்ல வேற எங்கேயாவது பயங்கரவாத தாக்குதல் நடந்தாலோ அப்புறம் இந்த மாதிரி தாக்குதல்களோ பேரழிவுகளோ நடந்தா அந்த இடத்துக்கு நிச்சயமா போவாங்க. அதனால யாரெல்லாம் இந்த மாதிரி பாதிக்கப்பட்டாங்களோ அவங்களோட கண்ணீரை துடைக்கிறதுக்காக, அவங்களோட வருத்தத்தை தெரியப்படுத்துறதுக்காக அரசாங்க தரப்புல நிவாரண நிதிக்கு ஏதாவது குறைகள் ஏற்பட்டா அதை சரி பண்ண வேண்டியது எதிர்க்கட்சியோட கடமை. ஒத்துக்கிறேன், அவங்க போய் ஆகணும். ஆனா அவங்கள யார் தடுத்தது? இந்திய அரசாங்கத்தோட ஹோம் மினிஸ்டர் ஷிண்டே சாருடைய அறிக்கை என்கிட்ட இருக்கு. அவர் என்ன சொன்னார்னா, விஐபி மக்கள் லேண்ட் ஆனதும் போலீஸ்காரங்க விஐபி மக்களுக்கு பந்தோபஸ்து கொடுப்பாங்க. அதனாலதான் நான் ரெக்வெஸ்ட் பண்ண, என்னாலையும் போக முடியல. அப்புறம் யாருமே போகக்கூடாதுன்னு கூட நான் மறுத்துட்டேன். இல்ல ரஜத் சார், இது இப்ப அவரும் போக மாட்டாரு, அப்புறம் போறவங்களையும் தடுத்து நிறுத்துவாரு. ரஜத் சார், இது எந்த தப்பு நடந்தாலும் அது என்னோடதுன்னு சொல்றீங்க. ஆமா, இப்போ ஹோம் மினிஸ்டரோட டிசிப்ளின் பாத்தீங்கன்னா எதிர்க்கட்சி தலைவர்களுக்கும் அப்ளை ஆகும். ஆனா குஜராத்தோட முதலமைச்சர், தேர்தல் கமிட்டியோட தலைவர் இல்லனா பாரதிய ஜனதா பார்ட்டியோட தலைவருக்கு அப்ளை ஆகாது. ஆமா, கண்டிப்பா அவங்களுக்கு எந்த சட்டமும் அப்ளை ஆகாது. அதனாலதான் சொல்றேன், எப்படி பார்த்தாலும் என் மேல தப்பு வருது. போக வேண்டியவங்க போயிட்டாங்களே, யார் போக விரும்பலையோ அவங்க ஹோம் மினிஸ்டரால போகலன்னு சொல்றாங்க. ஆனா நீங்க போனவங்களையும் குறை சொன்னீங்க, அப்புறம் யார் போகலையோ அவங்களையும் குறை சொல்றீங்க. இங்க பாருங்க, யார் போனாங்களோ அவங்களோட இந்த மாதிரி அறிக்கையோ இல்லனா மன்னிச்சிருங்க, ஒருவேளை நான் கொஞ்சம் ஆங்கில வார்த்தைகளை பயன்படுத்திட்டு இருக்கேன்னு நினைக்கிறேன். யாருக்கு ரீல் விடுற பழக்கம் இருக்கோ அவங்கள பத்தி தான் விமர்சனம் பண்ணாங்க. யார் போனாங்களோ அவங்க போனதுக்காக நாங்க எந்த குறையும் சொல்லவே இல்லையே. நீங்க கேபினெட் மீட்டிங் அப்புறம் பத்திரிகையாளர்களுக்கு பேட்டி கொடுத்தீங்க. மக்களை காப்பாத்துற வேலை முடிஞ்சதுக்கு அப்புறம் எங்க குறை இருந்துச்சு, எங்க தப்பு நடந்துச்சு, யாரால இது நடந்துச்சுன்னு என்கொயரி பண்ணுவேன்னு சொன்னீங்க. ஆனா இத்தனை நாள் ஆகியும் என்ன நடந்துச்சுன்னு யாருக்கும் தெரியல. ஆமா, நான் சொன்னது முழுக்க உண்மை. அதாவது 19-20 ஜூன் அதை பத்தி நீங்க பேசிட்டு இருக்கீங்க. அப்பதான் இந்த கேள்வி எழும்புச்சு, இந்த இயற்கை பேரழிவு ஏன் நடந்ததுன்னு. நேஷனல் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் அத்தாரிட்டி இருக்குது, அங்க உள்ள உறுப்பினர் இப்ப கூட டேராடூன்ல டிப்ளாய்டு. அவங்க திரும்ப வந்ததும் கண்டிப்பா இத பத்தி அத்தாரிட்டிய பத்தி பேசுறேன்னா, நேஷனல் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் அத்தாரிட்டி, இவங்களுக்கு வருஷத்துக்கு கிட்டத்தட்ட 151 கோடி பட்ஜெட் இருக்கு. அக்டோபர் 2007 இது உருவாச்சு. அப்புறம் 23 ஏப்ரல் 2013 வரைக்கும் ஒரு மீட்டிங் கூட நடக்கல. இங்க பாருங்க, இவங்க எப்படி டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் பண்ணுவாங்க? நேஷனல் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் அத்தாரிட்டியை பத்தி சொல்லணும்னா
அதுல ஃபுல் டைம்ஸ் மெம்பர் இருக்காங்க. அந்த ஃபுல் டைம் மெம்பர்ஸ் அவங்களோட கடமைகளை கண்டிப்பா நிறைவேற்றுவாங்க. ஆஃப்டர் ஆல் இந்த நேஷனல் டிசாஸ்டர் ஃபோர்ஸ் இருக்கே, அதை கிரியேட் பண்ணாங்க. அந்த NDMA படி இவங்க அதன் கீழே தான் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி எதுவுமே இல்லையே. NDMA நான் என்ன சொல்ல வரேன்னா, NDMAங்கிறது எதுக்கும் லாய்க்கு இல்ல. இல்ல NDMA எந்த வேலையும் செய்யலன்னு இந்த பேரழிவுக்கு காரணமானவங்க. ஒருவேளை நீங்க ஃபேக்ஸுக்கு போனீங்கன்னா பண்ணலன்னு தெரியும். 30 மாநிலங்கள்ல வெறும் 7 மாநிலங்கள் மட்டும்தான் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட்டுக்காக கமிட்டி உருவாக்கி. இல்ல, இது அந்த மாநிலத்தோட அரசியல் தவறு. என்ன பாருங்க, ஒரு கூட்டாட்சி அமைப்புல ஒரு கூட்டாட்சி அமைப்புல உங்களோட இயற்கை பேரழிவோட நிவாரண காரியங்களுக்கு அது உங்க கான்ஸ்டியூஷன், உங்களோட அரசியலமைப்பின்படி மாநில அரசோட வேலை. அதை கோஆர்டினேஷன் பண்றதுக்காகத்தான் நேஷனல் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் அத்தாரிட்டியை உருவாக்கியிருக்காங்க. இப்போ ஏதாவது ஒருவேளை மாநில அரசு சொன்னதுக்கு அப்புறமாவும், கடிதம் எழுதினதுக்கு அப்புறமாவும், போனதுக்கு அப்புறமாவும் நான் என்னோட மாநிலத்துல நேஷனல் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் அத்தாரிட்டியை உருவாக்குனது சரியில்லைன்னு தோணுச்சுன்னா இந்த கேள்வியை மாநில அரசுகிட்ட தானே கேட்கணும். அரசாங்கத்துக்கு ரிப்போர்ட்ஸ் வந்துட்டு இருந்துச்சு. அதாவது அவங்களுக்கு வார்னிங் கொடுத்திருக்காங்க. 2 நாளைக்கு முன்னாடி சொன்னாங்க. வெவ்வேறு இடத்துல இருந்து வார்னிங் கிடைச்சது, ஆனா அரசாங்கம் எதுவும் செய்யலன்னு சொன்னாங்க. பாருங்க, இப்போ நீங்க என்ன கேள்வி கேட்டீங்களோ அதுக்கான பதில் உத்தரகண்ட் முதலமைச்சர் கொடுத்தாரு. ஆமா, எங்ககிட்ட இந்த இன்ஃபர்மேஷன் இருந்துச்சு. அதாவது இயற்கையோட வானிலை சரியில்லைன்னு. இங்க பாருங்க ரஜித் சார், எப்பயாவது ஒரு மனுஷன், குறிப்பா மலைகள்ல, குறிப்பா வழக்கமா வானிலை மாறிக்கிட்டே தான் இருக்கும். மேகம் வரும், மழை வரும், அப்புறம் வானிலை கெட்டு போகவும் வாய்ப்பு இருக்கு. எப்பவும் மனுஷங்க இதை எதிர்பார்த்திருக்க மாட்டாங்க. கிளவுட் பஸ்ட் ஆயிடும், அப்புறம் இப்படி ஒரு இயற்கை பேரழிவு ஏற்படும்னு நினைச்சிருக்க மாட்டாங்க. இப்ப அதுல மாநில தரப்புல ஏதாவது குறைபாடுகள் ஏற்பட்டுச்சுன்னா, இல்லனா அங்க இருக்கிற மாவட்ட நிர்வாகங்கள் சரியான நேரத்துக்கு வேலை செய்யலன்னா, அந்த பகுப்பாய்வு நான் உங்களுக்கு சொன்ன மாதிரி மாநில அரசோட தரப்புல, மத்திய அரசோட தரப்புல கண்டிப்பா நடக்கும். சரி, உங்களால இத சொல்ல முடியுமா? இந்த தப்பு எப்படி நடந்துச்சு, எங்க குறை ஏற்பட்டிருக்குன்னு மக்களுக்கு தெரிய வருமா? இப்போ நீங்க சொல்ற இந்த விஷயத்த நான் கருத்துல கொண்டு ஆப்கே அதாலத்துல தப்பான வாக்குமூலத்தை கொடுக்க முடியாது. ஆனா ஒரு விஷயம், நான் உங்களுக்கு கண்டிப்பா இந்த வாக்கு தரேன். கண்டிப்பா இந்த விஷயத்த நான் அரசாங்கத்திட்ட கொண்டு போவேன். அப்புறம் திங்கக்கிழமைக்குள்ள உங்களுக்கு நிச்சயமா சொல்லிடுவேன். இந்த பகுப்பாய்வோட என்ட்ரிம் ரிப்போர்ட் எப்ப உங்களுக்கு வரும்னு. அதை வச்சு நீங்க உங்க நேயர்களுக்கு சொல்லிடலாம்.